வாக்குரிமை பெற்ற வாக்காளர் பெருமக்களுக்கும் அனைத்து கட்சி தொண்டர்கள் தலைவர்களுக்கும் பொறுப்பு வகிப்பவர்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது ஆக்கப்பூர்வமாக நமக்கு தேவையான விஷயந்தான் நான் இப்போ பேச போகிறேன். அதை பற்றி தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் வாக்குறுதி எல்லா கட்சியும் மோஸ்ட்லி கொடுத்துக்கிட்டே வராங்க. இதில் பிரதானமாக ஹீரோவாக இருப்பது என்ன அப்படின்னா இலவசம். இந்த இலவசத்தை வச்சு தான் நம்மக்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க. நம்மளும் இலவசத்தை பார்த்து தான் ஓட்டு போடுறோன்ற மனநிலையில் அவங்க இருக்காங்க. நம்மளும் அப்படி மாறிட்டு வரோன்றது தான் உண்மை. ஆனால் நமக்கு உண்மையிலேயே தேர்தல் வாக்குறுதி என்னெல்லாம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்களேன். இந்த இலவசத்தை கொடுத்து நம்மளை மருங்கடிக்க செஞ்சுட்டாங்கிறத விட கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நமக்கு தேவை என்ன? இலவசம்ன்றதை தாண்டி விலைவாசி ஏறக்கூடாது, பால் விலை ஏறக்கூடாது அல்லது குறைக்கப்பட வேண்டும், மின்சார விலை ஏறக்கூடாது அல்லது குறைக்கப்பட வேண்டும், பஸ் கட்டணம் இலவசம் வேண்டாம், நியாயமான கட்டணம் வசூலிக்க வேண்டும், தொழில்துறை வளர வேண்டும், விவசாயத்தை பெருக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், நெசவாளி வாழ்வாதாரம் உயர வேண்டும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு கடனை அடைக்க வேண்டும். இதெல்லாம் தானே தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கணும். ஒருவேளை பின்னாடி சொல்லியிருக்கலாம், ஆனால் நமக்கு முதன்மையாக காட்டுறது ஃப்ரீ. நமக்கு அது முக்கியம் இல்லை. எங்களுக்கு முக்கியமாக தேவை தமிழ்நாட்டு கடனை யார் அடைக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். பால் விலை யார் ஏற்ற மாட்டீங்க, பஸ் கட்டணம் யார் ஏற்றாமல் இருப்பீங்க, மின்சார கட்டணம் யார் ஏற்றாமல் இருப்பீங்க, தரமான கல்வி யார் கொடுக்க போகிறீங்க, இன்னும் அதிக அளவில் அரசு கல்லூரி யார் கட்ட போகிறீங்க, தொழில் தொடங்கத்துக்கு இளைஞர்கள் யார் ஊக்கப்படுத்த போகிறீங்க. இதுதான் நமக்கு முதன்மையாக வேணும். ஏன்னா எல்லாமே நார்மலாக கட்டுக்குள்ளே இருந்தால், கட்டுப்படுத்தி இருந்தால் நம்மளே வாங்கிக்க போகிறோம். மளிகை சாமான் விலை ஜாஸ்தி இல்லைன்னா நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு நம்ம குடும்பம் தள்ளிட்டு போயிடலாம். காய்கறி விலை ஏறலைன்னா போதும், பால் விலை ஏறலைன்னா போதும், கரண்ட்டு பில் ஏறலைன்னா போதும், பஸ்ஸு நார்மல் ரேட்டாக இருந்தால் ஏறி போயிடலாம். இப்படி எல்லாமே நமக்கு தேவையான விஷயத்தை விட்டுட்டு நமக்கு இலவசன்ற ஒரு விஷயத்தை மாயை உருவாக்கி நம்மக்கிட்ட ஓட்டு கேட்குறாங்க. நம்மளும் அதுக்கு தலை அசைச்சிட்டு போயிட்டுருக்கோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், அனைத்து கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் தலைவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள். நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது தமிழ்நாட்டு கடனை நாங்கள் அடைப்போம்ன்ற ஒரு விஷயத்த சொல்லுங்க. விலைவாசி ஏறாது அப்படின்னு அஷூரன்ஸை சொல்லுங்க. பால், கரண்ட்டு இதெல்லாம் ரேட் ஏற, பஸ் கட்டணம் இதெல்லாம் ஏறாது. நீங்கள் தனியார் மருத்துவமனைக்கே போக தேவையில்ல, அரசு மருத்துவமனையிலே எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், எந்த செலவும் பண்ண வேணான்ற அஷூரன்ஸ் கொடுங்க. அரசு கல்லூரி இன்னும் நிறைய கட்டுவோம், எல்லாருமே அரசு கல்லூரியிலே படிக்கலாம் அப்படின்றது. வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வருஷம் இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும் அஷூரன்ஸ் கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷப்படுவோம். இது யார் பண்ணுவீங்கன்னு தான் தெரியல. ஏன்னா நீங்கள் விலைவாசி ஏற்றாமல் எப்படி நாட்டை கொண்டு செல்றது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதனால தான் விலை ஏற்றுறோன்னா, இப்போ இலவசத்துக்கு எங்கேருந்து தரப்போகிறீங்க? எங்ககிட்ட ஏதோ ஒரு இடத்துல வரி வாங்கி தான் கொடுப்போம். அந்த இலவசம் கொடுக்காம நீங்கள் இதை கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாமே, விலைவாசி ஏற்றாமல் இருக்கலாமே. இப்படி கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம நாட்டினுடைய முன்னேற்றமும் தனி மனித வாழ்க்கையினுடைய முன்னேற்றமும் இருக்கிறத பற்றி யாரும் நினைக்கிறதே கிடையாது. முழுக்க முழுக்க அவங்க நினைக்கிறதெல்லாம் இலவசத்தை கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, அப்புறம் கடன் ஏற்றிட்டு போனால் யாரோ அடைப்பாங்க. அந்த யாருன்னு இது வரைக்கும் தெரில. கடன் அடைக்க வேண்டியது ஆட்சிக்கு வரவங்க. ஒவ்வொருத்தரும் கடனை அதிகப்படுத்திட்டு போனீங்கன்னா, மக்களுக்கு தான் செஞ்சோம் அப்படின்னா என்ன செஞ்சீங்க? எல்லாத்துலேயும் அருமையான சாலைகள் இருக்குது, மழைநீர் தேங்காத அளவுக்கு எல்லாத்துலேயும் இருக்குது, டேம் எல்லாம் இன்னும் 4 கட்டியிருக்கோம், தண்ணி எல்லாம் தேக்கி வைக்கிறோம், மின்சாரத்தில் தண்ணீர் விடைஞ்சிட்டோம், விவசாயத்தில் தண்ணீர் விடைஞ்சாச்சு, கல்வியில் தண்ணீர் விடைஞ்சாச்சு, மருத்துவத்தில் தண்ணீர் விடைஞ்சாச்சு, தொழில்துறையில் தண்ணீர் விடைஞ்சாச்சு, வேலை வாய்ப்பில் தண்ணீர் விடைஞ்சாச்சு. இப்படி ஏதாவது சொல்லுங்கள். வாங்கின கடன் அதுக்கு தான்? அப்படி எதுவுமே இல்லையே. அப்போ எதுக்கு கடன் வாங்கணும்? இலவசம் கொடுக்கறதுக்கா? அல்லது எதுக்கு விலைவாசி ஏறணும்? இலவசம் கொடுக்கறதுக்கா? அந்த இலவசம் தேவையில்லைன்றேன். நீ என்னப்பா உட்காந்து பேசிடுவ, ஏழைங்களுக்கு தானே கொடுக்குறேன்னா? ஏழைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது எங்கேருந்து தரீங்க? ரூபாய் யாருக்கிட்ட இருக்கு? திருப்பி அதே ஏழைக்கிட்ட தான் வாங்கி கொடுக்குறேன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது, அவ்வளவுதான். அவங்களுக்கு இலவசம் மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் விலைவாசி ஏற போகிறத பற்றியோ அல்லது எந்த வகையில் வாங்க போகிறீங்கிறத பற்றியோ அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்க எல்லாமே இலவசத்தை பற்றி ஆதரவு, அப்பா அவர் இலவசம் தரேன்னாரு, சந்தோஷப்படுறாங்க. என்ன மாதிரி ஆள் பேசுனாங்கன்னா, இவனுக்கு என்ன போச்சு, ஏழைங்க நாங்கள், எங்களுக்கு கொடுத்தா இவனுக்கு என்ன வலிக்குது அப்படின்னு திட்டுவீங்க, எனக்கு தெரியும். ஆனால் திருப்பி அது உங்ககிட்ட தான் வாங்குறாங்க. ஒரு தடவை உங்களுக்கு கொடுத்தாலும் கூட பிரச்சனை இல்லைங்க.
ஒரே ஒரு தடவை ஒரு ஒரு 100 கோடி ரூபாய் வாங்கி மக்களுக்கு ஏதோ ஒரு இலவச கொடுத்தா பரவாயில்ல. மாசம் பல கோடி ரூபாய் வேணும்னா எங்க போவாங்க? தமிழ்நாட்டுக்கு மாசம் எங்கேருந்து பல கோடி ரூபாய் வரப்போகுது? அது எப்படி உங்களுக்கு மாசம் கொடுக்க முடியும்? இப்போ வர்றதுக்கான வழிகள் அதை போய் எப்படி கொடுப்பாங்க? ஒன்று கடன் வாங்கணும், இல்லை விலைவாசி ஏற்றணும். இதுதான் நடக்கும். திருப்பி சொல்கிறேன், எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ நான் பேசவில்லை. முழுக்க முழுக்க தனி மனிதனாக, வாக்காளரில் ஒருவனாக பேசுகிறேன். எங்களுக்கு தேவையெல்லாம் இலவசம் அல்ல. தேவையானது விலைவாசி உயராமல் இருக்க வேண்டும், எல்லா துறையும் முன்னேற வேண்டும், எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி விஷயத்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்தீங்கன்னா உங்கள் கட்சிக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, நம்ம மாநிலத்துக்கும் நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒருவேளை என் கருத்து தப்பாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நான் எந்த கட்சிக்காவது ஆதரவாக பேசுனேன்னு நினச்சிங்கன்னா அது நிச்சயமாக கிடையாது. அல்லது ஒரு கட்சியை எதிர்த்து பேச நினச்சாலும் அது உண்மை கிடையாது. நான் தனிப்பட்ட முறையில் தான் பேசியிருக்கிறேன், எந்த கட்சியின் சார்பாக பேசவில்லை. உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நீங்களும் இலவசம் தான் எதிர்பார்க்கிறீர்களா, அல்லது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் தான் எதிர்பார்க்குறீங்களா? நீங்களும் சொல்வது என்னவென்றால், நாட்டிலே கொடுக்கின்ற தேர்தல் அறிக்கையில் முதன்மையாக இருக்க நினைப்பது எது? அதாவது நீங்க சொல்லலாம் மது ஒழிப்பு, அது இது. நான் அதுக்குள்ளெல்லாம் போல. ஒரு அன்றாட வாழ்க்கையில் வாழக்கூடிய மனிதனுக்கு தேர்தல் வாக்குறுதியில் என்ன தேவைன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. தவறாக சொல்லியிருந்தால் மன்னியுங்கள். சரியாக சொல்லியிருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோவை மற்றவருக்கு ஷேர் செய்யுங்கள். மிக முக்கியமாக நம் ஆள்பவர்களுக்கு கண்ணில் பட்டால், ஒருவேளை நான் பேசியது சரியாக இருந்தால் பரிசீலனை செய்து சரி செய்தால் எல்லாருக்குமே நல்லது பயக்கும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ போடுறேன். நன்றி.